இன்றைக்கி வந்து மாடி ரூமை வந்து டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு மாடிக்கு போனேன். இத்தனைக்கும் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் தான் அந்த ரூமுக்கே போகிறோம். ஆனாலுமே அவ்வளோ தூசு. ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணால் தான் நல்லா இருக்குது. அந்த தேங்காய் நார்லாம் சொருகி கிடந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த அணில் குருவி பண்ணுற வேலை. நான் வந்து வேக்கம் தான் யூஸ் பண்ணுவேன். 2 தடவை வேக்கம் பண்ணுவேன் ரூமை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு. அகாரோட வேக்கம் கிளீனர் தான் வந்து நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே வந்து ஒயர்லெஸ்ஸும் வருது, அதுவும் நல்லா தான் இருக்கும் போல். ஃபுல்லாக எல்லாம் தொடச்சிட்டு அந்த ரூமை பார்க்கும்போது அப்பாடான்னு இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 hours ஆச்சு. குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். தம்பி எந்திரிச்சிட்டான். அவனுக்கும் லஞ்ச் கொடுத்துட்டு நாங்கள் எல்லாமும் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நெரூர் சதாசிவம் பிரம்மேந்திரா கோயிலுக்கு. அங்கே மேரேஜ் ஆகி வந்து ஃபஸ்ட்டு அந்த நியூ இயருக்கு வந்து நான், ஹஸ்பண்ட், அம்மா, அப்பா 4 பேரும் போனது. அதுக்கப்புறம் தம்பி தூக்கிட்டு தான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம். நெரூர்லேயே அக்னீஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கே கண்டிப்பாக போகணுன்னு சொல்லி அம்மா அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. சுவாமி கிட்ட அக்னீஸ்வரர்கிட்ட அனுகிரகம் மட்டும்தான் அக்னிமுனையில் போய் அந்த ஜீவசமாதியாக இவரை வந்து பார்த்துட்டு தான் அவரை போய் பார்க்கணும். அதுதான் விசேஷம். கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறதுலாம் நான் ஃபுல் வீடியோவும் எடுத்திருக்கேன். கீழே லிங்க் அட்டாச் பண்ணுறேன், போய் பாருங்கள். அங்கேருந்து அப்படியே நேராக கிளம்பி தைலா சில்க்ஸில் வந்து ஒரு வேலை இருக்குது, அதுக்கு முன்னாடி டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிளாக் பெக்கோக்கு வந்தோம். பிளாக் பெக்கோ ஒட்டியே இப்போது வந்து கரம் ஸ்டால் போட்டிருக்காங்க. அங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தட்டுவடை செட்டு. அதுவும் நான் சம்சாகரம் எனக்கு அங்கே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு தைலாவில் போய் இந்த குட்டி ஷாப்பிங்கை பண்ணிவிட்டு அடுத்து எங்கே போனோன்னா, இந்த ஆசாத் பூங்கா இருக்குல்ல கரூரில், அதை ஒட்டியே அக்கா டிஃபன் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், போய் சாப்பிட்ருப்பீங்க, இல்லைனா அந்த வழியாக போகும்போது பார்த்துருப்பீங்க. செம்ம ரஷ்ஷு. அப்பாவும் மோனும் சொல்லிகிட்டே இருந்தாங்க எங்கள் தோசை நல்லாயிருக்கும்னு சொல்லி. நாங்கள் வந்து ஒரு 4 தோசை ஆர்டர் பண்ணோம். பூண்டு, பொடி, தக்காளி, மல்லி தோசைன்னு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பர் தான். ஆனால் ஃப்ளேவர்ஸ் கிட்டத்தட்ட எல்லா தோசையும் ஒரே மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. மற்றபடி ஆல் ஓகே. ரஷ்ஷாக இருந்தது. நான் தம்பியை பக்கத்தில் பார்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆமாம், கரெக்டாக 250யா? நாங்கள் சம்சாகரம்லாம் சாப்பிட்டதுனால எனக்கு வெறும் பசி இல்லைன்னு சொல்லி நான் எல்லா தோசையிலையும் டேஸ்ட் மட்டும் பார்த்தேன். 4 தோசை, 2 சப்பாத்தி, 2 ஆம்லெட், ஒரு கலக்கின்னு எல்லாம் சேர்த்து 250 தான் வந்துச்சு. நீங்களும் அந்த பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வந்துட்டு தலைவன் தலைவி மூவி பார்த்துட்டு அன்றைக்கி டேவை என் பண்ணிட்டோம்.